அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து யூஜிசி நெட்டில் கடந்த காலங்களில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து டிஎன் செட் லாஸ்ட் இயரில் டிஎன் செட்டில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம பேப்பர் 2 காமர்ஸ் மேஜரில் வந்து வந்திருந்தது அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் கேம்ஸ். சரிங்களா? பிஸ்னஸ் கேம்ஸ்னால் என்ன? ரோல் ப்ளே, கேஸ் ஸ்டடி. சரிங்களா? ஸோ இது சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு மேட்ச் த ஃபாலோயிங்கில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸில் செக்ஷன் 142, அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து அவர் தாக்கல் பண்ணலை அப்படின்னா என்ன மாதிரியான ஃபைன், எந்த செக்ஷன் கீழே அவர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ். ஸோ அதனால் செக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்க வேண்டியிருக்குது. அடுத்து கொலேட்ரல் வவுச்சருடைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் வவுச்சரில் நிறையா வவுச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த வவுச்சர் நேமும் அதனுடைய மீனிங்கும் எக்ஸாம்பிள்ஸையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து ஓனர்ஷிப்னா என்ன, பொசஷன்னா என்ன. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், அந்த ஹைரார்க்கியை கொடுத்துட்டு அதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து வேர்ல்டு பேங்கோடைய அஃபிலியேட்ஸ், ஐடிஏ, ஐஎஃப்சி, ஐபிஆர்டி. ஸோ இதோட இயரையும் படிச்சுக்கோங்க. ஆனால் போன தடவை கேட்டிருந்தது ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? மேட்ச்சில் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து மைக்ரோ என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ மைக்ரோ என்விரான்மெண்ட் கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அடுத்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோவில் ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் பேங்கிங், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லேருந்து தியரி, அதாவது காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி, அந்த மாதிரிலாம் சில தியரிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தியரி ப்ளஸ் அதோடைய ஆத்தர் யார் அப்படின்னு மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து டைம் ஸ்டடி, மோஷன் ஸ்டடி, ஃபேட்டிக் ஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு மேட்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோடைய மீனிங்கையும் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? அடுத்து காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். சரிங்களா? நம்ம காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட்னு அனாலிசிஸ்னு சொல்கிறோம். ஆனால் காஸ்ட் வால்யூம் ப்ரைஸு ப்ராஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு தான் அவங்களுடைய ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தளவுக்கு நெட்டு செட்டு ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். பட் ரெண்டுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். எனக்கு வந்து நெட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்துச்சு. ஆனால் செட்டு வந்து கொடுத்த கொஷின்ஸ்க்கும் ஆன்சருக்கும் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. சரிங்களா? நம்ம ஒரு ஆன்சர் திங்க் பண்ணுறோம், ஆனால் அவங்க ஒரு ஆன்சர் கீ வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப எளிமையாக இருக்காது தமிழ்நாடு செட்டை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? 50+ ஸ்கோர் பண்ணுறது நம்ம டிஎன் செட்டில் போன தடவை ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ அதனால தான் கட் ஆஃப்மே போன தடவை ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதை கூட நிறையா ஸ்டூடெண்ட்ஸால் வந்து கிளியர் பண்ண முடியலன்னா அந்த எந்தளவுக்கு கொஷின்ஸோட டெப்த் லெவல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்டெப்த்தான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் பேங்கிங்கில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. மெர்ச்சன்ட் பேங்கிங் அந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டைப்ஸ் ஆஃப் பேங்கிங்கையும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நிறைய செக்ஷன் வந்து இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் என்ன செக்ஷனு, கிராஜுவிட்டினா என்ன செக்ஷனு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் வந்து செக்ஷன் வந்து பார்த்துட்டு போங்க. அதில் ஒரு மேட்ச் கேட்டிருந்தாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ரூரல் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங், கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படிலாம் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக ரெஃபர் பண்ணிட்டு போங்க. கான்ட்ராக்ட் ஆக்டில் நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. குவாசி கான்ட்ராக்ட்டு. சரிங்களா? ஸோ அந்த கான்ட்ராக்டில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வழக்கம் போல் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பில் டேர்ம்ஸ் இது கொஞ்சம் நார்மலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பற்றி கேட்டிருந்தாங்க. தியரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப்பில் உள்ள டேர்ம்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சம்மு கேட்காம அது வந்து அசசன்ட்ரேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து டேக்ஸ் ஏவேஷன், அதாவது இன்கம் டேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்று டேக்ஸ் பிளானிங் கேட்பாங்க, அல்லது டேக்ஸ் ஏவேஷன் கேட்பாங்க, அல்லது டேக்ஸ் அவாய்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த தியரிஸ்லாம் நல்லா கிளியராக படிச்சுட்டு போங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ப்ரைசிங், சைக்காலஜிக்கல் ப்ரைசிங், ஆட் ப்ரைசிங். சரிங்களா? ஸோ ப்ரெஸ்டீஜ் ப்ரைசிங். ஸோ அதில் உள்ள டைப்ஸ் ஆஃப் ப்ரைசிங் எல்லாத்தையும் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்து சார்க் கண்ட்ரீஸில் எது வராது அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. நிறையா கண்ட்ரீஸில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து எது வராது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து நாஃப்டாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, இயர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து காஸ்ட்டு கர்வ். சரிங்களா? ஸோ காஸ்ட் கர்வை பற்றியும் நிறையா வந்து ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்து காப்பிரைட்ஸு, பேட்டன்ட் ரெண்டுமே ஒரு கொஷின்ஸு கேட்டிருந்தாங்க. எத்தனை வருடங்கள், காப்பிரைட்ஸ்னால் எத்தனை இயர்ஸ், பேட்டன்ட்னா எத்தனை இயர்ஸ் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஃபினான்ஷியல் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட். சரிங்களா? அந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ அதை இன்டெப்த்தாக படிச்சுட்டு போங்க. அந்த டூரேஷன், யார் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் வந்து அதில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. அடுத்து கம்பெனிஸ் ஆக்டில் உள்ள கமிட்டி. சரிங்களா? கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கமிட்டி என்னென்ன கமிட்டி இருந்திருக்கு அதை வந்து ஒரு ஆர்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் சில டாபிக்ஸில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.